வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 3/2/24 அன்று நடைபெற்ற NMMS-இனுடைய மேட் வினாத்தாளுக்கான 31 முதல் 60 வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். Question number 31. Choose the correct alphabetical order of the given words. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வார்த்தைகளின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஜென்ரல், ஜென்டில், ஜெஸ்டர், ஜென்யூன். ஸோ இதில் எல்லாமே காமன் பார்த்தீங்கன்னா கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. ஜி 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 எல்லாமே காமன், அதனால நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இப்போ சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓகே பாருங்க, இப்போ ஜிக்கு அப்புறம் ஸோ என், இந்த இடத்துல என் இருக்கு. ஓகே ரைட்டு, என் இங்கேயும் என் இருக்கு, இங்கேயும் என் இருக்கு. ஸோ அப்போ என்னு சேர்ந்துக்குது இது கூட. ஓகே, எண்ணுக்கு அப்புறம் தான் எஸ் வரும். ஸோ அதனால நான் லாஸ்ட்ல எஸ் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ நிச்சயமா சி லாஸ்ட்ல இருக்கிறது தான் ஆன்சராக வரும். ஸோ ஒன்று இந்த 2ஆக இருக்கணும், இல்லைன்னா 4ஆக இருக்கணும். ஓகே, அது பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ என்க்கு அப்புறம் இ வந்திருக்கு பாருங்க, இங்கே இ, அதுக்கப்புறம் இங்கே டி வந்திருக்கு, இங்கே யூ. ஸோ ஆல்ஃபபெட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும் நமக்கு? ஸோ எண்ணுக்கு அப்புறம் இ தான் வந்திருக்கும். ஸோ இஆர்ஏஎல் ஜெனரல் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ இதில் பாருங்க ஆப்ஷன்ஸ்லேயே இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட வர மாதிரி இருக்கு பாருங்க. ஏவும் இருக்கு, சியும் இருக்கு. ஓகே ரைட், பிடி இது ரெண்டையுமே பார்த்துக்கலாம். ஓகே, இதில் பாருங்க அடுத்தது இதோட வேலை முடிஞ்சிருச்சு அண்ட் இதோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே பார்க்குறோம் ஜென்டில், ஜென்யூன். என்னுக்கு அப்புறம் டி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ இங்கே ஜென்டில், அப்புறம் தான் யூவிடபிள்யூ அப்படின்னு ஃபைனலாக வருது இல்லையா? அப்போ யூஐஎன்ஏ ஜென்யூன். அண்ட் ஹியர் இஸ் இட் இஸ் அ ஜெஸ்டர், URE. that's all. ஓகே, அப்போ இது என்ன நமக்கு கிடைக்குது பாருங்க, A B D C. ஸோ இது இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ABDC. Question number 32. If the letters of the word articulates can be used as many times as one wants to use, then which one of the following 4 words cannot be formed? ஆர்டிகுலேட்ஸ் என்னும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தி பின்வரும் 4 வார்த்தைகளில் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது? ஸோ நான் எழுதிட்டேன் ஆர்டிகுலேட்ஸ் அண்ட் அந்த உள்ள இருக்கக்கூடிய 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் நான் எழுதிக்கிட்டேன் பாருங்க. ஏ இருக்கு பாருங்க, ஏ இங்க இருக்கா? ஓகே, ஆரும் இருக்கு, டி இருக்கு, ஐ இருக்கு. ஸோ சி இங்க பாருங்க, இங்க இருக்கா? ஸோ சியும் இருக்கு, எல் இருக்கு, இங்க இருக்கு எல், அடுத்தது ஈயும் இருக்கு. ரைட், ஸோ எல்லாமே இருக்கு. இப்போ பாருங்க லேட்டர்ல எல் இருக்கா பாருங்க. எஸ், எல் இஸ் தேர். ஓகே, எல், ஏ இருக்கு, டி இருக்கு, இ, அதுக்கப்புறம் ஆர் இங்க. ஸோ லேட்டரும் வந்தாச்சு. ஓகே, ஸோ எலக்ட்ரிக்ல பாருங்க இ இருக்கா? இதோ இங்க இருக்கு இ, எல், மறுபடியும் எகைன் இ. அதை பல முறை, அதாவது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லியிருக்கறனால ஸோ மறுபடியும் இ வந்துருச்சு. அடுத்து சி இருக்கா பாருங்க, இருக்கு, டி, எஸ், ஆர், ஓகே இங்க இருக்கு, ஐ இருக்கு, அண்ட் சி அகெயின். ஓகே, மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இந்த வார்த்தையும் ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஆர்டிகுலேட்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் அப்படிங்கிற வேர்டை நம்மளால உருவாக்க முடியும். சி இருக்கா? எஸ், இங்க இருக்கு. அடுத்தது பாருங்க ஓ இருக்கணும், பட் இங்க எங்கேயுமே ஓ இல்லை. அப்போ ஸோ அந்த வேர்டு, அதாவது கோர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை தான் நம்மளால வந்து என்னது உருவாக்க முடியாது. cannot be formed. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4 கோர்ட்ஸ். Question number 33. Read the following clues carefully and find the correct answer. பின்வரும் குறிப்புகளை கவனமாக படித்து சரியான விடையை தேர்க. Clue. I am 4-digit number. ஸோ 4-digit number. ஸோ மொத்தம் 4 டிஜிட் இருக்கணுமா? ஸோ அப்போ எத்தனை இருக்கணும் பாருங்க, 1 2 3 4. இங்கே பாருங்க, ஸோ நான் ஒரு 4 இலக்க எண். ஸோ 4 இடம் போட்டுட்டேன். 4th டிஜிட் இஸ் ஆட். ஸோ 4வது இலக்கம் ஒற்றைப்படை. ஸோ ஒற்றைப்படைனா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. அப்போ 1 3 5 7 9 இந்த மாதிரி போயிட்டு இருந்தா இது ஒற்றைப்படைன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் என்ன இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் இஸ் லெஸ் தென் 3 அப்படிங்கிறாங்க. 3ஐ விட குறைவான ஒற்றை எண்கிறாங்க. ஸோ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 3 தான் இது. 3ஐ விட குறைவான ஒற்றை எண்ணா அது என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ கட்டாயமா 4th டிஜிட்ல, அதான் 4வது டிஜிட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டு,
இது செகண்ட் டிஜிட்டு, இது தேர்ட் டிஜிட்டு, இது ஃபோர்த் டிஜிட்டு. அப்போ இந்த ஃபோர்த் டிஜிட்டில் கொண்டு போயிட்டு நம்ம 1ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 more than ஃபோர்த் டிஜிட் அப்படிங்கிறாங்க. அது இன்னும் 5 more than, இங்கே பாருங்க, முதல் இலக்கமானது 4வது இலக்க எண்ணை விட 5 கூடுதலாகும். ஸோ 5 ஆட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், இப்போ 4வது இலக்க எண் என்ன எழுதியிருந்தோம், நம்ம இங்கே 1 எழுதியிருந்தோம். 1 கூட அப்போ 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 6. அது எங்கே இருக்குமா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் இருக்குமா, ஸோ அப்போ இங்கே 6 இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ செகண்ட் டிஜிட் இஸ் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், ப்ரைம் நம்பர்லாம் என்னது, ஸோ 2, 3, 5, 7, 11 இப்படி போயிட்டுருக்கோம். இதில் ஈவனாக இருக்கக்கூடிய, ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்ஸ்லேயே ஈவனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் யாருன்னா 2 தான். அப்போது அது எங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க, தட் இஸ் செகண்ட் டிஜிட்டாக இருக்கணுங்கிறாங்க. பாருங்க, தட் இஸ் 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடம்னா இந்த இடம் தான். ஸோ 6, 2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ மோர் ஓவர் ஆன்சர் நம்மளுக்கு 2லேயோ இல்லை 3லேயோ தான் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷனையும் பாருங்க. க்ளூ என்னன்னா, சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 digits இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ முதல்ல இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்ம ஆட் பண்ணோம்னா அது 12க்கு சமமா. அதை பாருங்க, முதல் 3 இலக்கங்களின் கூடுதல் 12க்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் நம்பர்ஸ் வந்திருந்தது, 6 + 2 + என்னன்னு தெரியாது, எக்ஸ். அதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், 12 வரணும். நல்லா பாருங்க, 6 + 2 8. 8 கூட எதை ஆட் பண்ணால் 12 கிடைக்கும், ஸோ ஜஸ்ட் 4 ஆட் பண்ணால் கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும், 4 தான் இருந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, 6241, 6241. Question number 34. If in certain code language, ஒரு குறியீட்டு மொழியில் 1729 all problems are serious, 4367 men have many problems, 1385 some men are happy, and 8069 some have serious ailments, then the code for serious men is. 1729ங்கிறது ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரியஸ். 4367ங்கிறது மென் ஹாவ் மெனி ப்ராப்ளம்ஸ். 1385ங்கிறது சம் மென் ஆர் ஹாப்பி, அண்ட் 8069ங்கிறது சம் ஹாவ் சீரியஸ் எயில்மெண்ட்ஸ் என குறிக்கப்பட்டால் சீரியஸ் மென் என்பதற்கான குறியீடு. நான் இப்போ படித்தது போல் படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதுக்கான ஆன்சர் தேடுறதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் எப்படி படிச்சிருக்கணும்னா 1 தனியா, 7 தனியா, 2 தனியா, 9, that is 1729 all problems are serious அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஏன் அப்படி படிக்க சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு அதுக்கான ரீசன் தெரியும் பாருங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, சீரியஸ் மென். ஓகே, சீரியஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ சீரியஸ் இந்த இடத்துல இருக்கு, அதை விட்டால் வேற எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த ரெண்டுலையுமே என்ன காமனான நம்பர் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, சீரியஸ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் எந்த நம்பர் காமனாக இருக்குது, 9 தான் நமக்கு காமன். ஹியர் ஆல்சோ 9 இஸ் காமன். ஓகே, அப்போது ஸோ சீரியஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 9 எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்ம மென் அப்படின்னு பார்க்கணும். மென் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் இங்கே ஒரு மென் இருக்குது, அதை விட்டால் இங்கே ஒரு மென் இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், இதில் 4 3 6 7, இங்கே 1 3 8 5, இதில் எது காமன், 3 தான் காமன். ஸோ அதில் தான் நமக்கு என்ன தெரியுது, ஸோ மென்னுக்கு பதிலாக 3ன்னு தெரியுது. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், ஆப்ஷன் நம்பர் 1 93. Question number 35. If Kaveri is coded as VBKISE, thanks as AITSLN, then spider is coded as. Kaveri என்பதை VBKISE எனவும் தேங்க்ஸ் என்பதை AITSLN எனவும் குறித்தால் ஸ்பைடர் என்பதன் குறியீடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் போயிட்டு ஆல்ஃபபெட்ஸ் போடுறேன்ட்டு ABCD இதெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. இட் won't ஒர்க். இதெல்லாம் போட்டுட்டு இருந்தால் ஒர்க் ஆகாது. ஸோ என்ன நம்ம யோசிக்கணும் பாருங்கள். இங்கே பாருங்கள், காவேரி, KAVERI. ஓகே, இது என்னவோ மாதிரி இருக்கு, VEVBKISEன்னு மாறி இருக்கு. ஓகே, பாருங்க, இதில் இருக்கக்கூடிய ஏதாவது லெட்டர்ஸ் இதில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கே இங்கே இருக்கா, இப்போ இங்கே இருக்கு. அடுத்து ஏ இல்லை. ஓகே, வி இங்கே இருக்கா, ஸோ அப்போ இது இங்கே வந்துருச்சு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இ இருக்கா, எஸ் இங்கே இருக்கு. அடுத்தது
ஆர் இருக்கா? இல்லை. ஐ பாருங்க இங்கே வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கே இங்கேயும் வி இப்படியும் போயிருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இ இங்கேயும் ஐ இங்கேயும் போயிடுச்சு. அப்புறம் இந்த ஏலேருந்து பி என்ன எப்படி வந்திருக்கும்? ஆஸ் யூஷுவல் தான். ஏக்கு அப்புறம் நமக்கு தெரியும் என்னது? பி. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ ஏக்கு அப்புறம் பி வந்துருச்சு. அடுத்தது ஆருக்கு அப்புறம் எஸ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் நடுவில் இருக்கிற லெட்டருக்கு அடுத்த ஆல்ஃபபெட் வந்திருக்கு அப்படிங்கிற பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஸோ அதை போல் இப்போ இதில் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ், THANKS. ஓகே, இது எப்படி மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? AITSLN மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க. ஸோ டி இங்கே போயிடுச்சு, ஏ இங்கே வந்துருச்சு, என் இங்கே போயிடுச்சு, எஸ் இங்கே வந்துருச்சு, ஹெச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய ஐ இங்கே வந்துருச்சு, HI அப்படின்னு வரும் இல்லையா? அடுத்தது பாருங்க, கேக்கு அப்புறம் வரக்கூடிய எல் வந்துருச்சு. ஓகே, அப்போ அதே போல் ஸ்பைடருக்கு எழுதுங்க. எப்படி வரும்? ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்க, SPIDER. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்? இது இங்கே போகணும். ஸோ இது இங்கே வந்துடும். அடுத்தது இது இங்கே வரணும். ஸோ ஐ ஃபர்ஸ்ட்ல வந்துடணும். ஓகே, அடுத்தது பிக்கு அப்புறம் என்ன இருக்க முடியும்? ஸோ கியூ தான் இருக்க முடியும். ஸோ கியூ. அடுத்தது இங்கே பாருங்க. ஸோ டி இந்த பக்கம் போயிடும். ஸோ போயிடுச்சு. ஆர் இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ ஆர் வந்துருச்சு. அண்ட் இக்கு அப்புறம் யார் இருக்க முடியும்? தட் இஸ் எஃப் தான் இருக்க முடியும். ஸோ இது போல் ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்க. ஸோ IQS RFD ஆப்ஷன் நம்பர் 3. கொஷின் நம்பர் 36. In a row of boys, A is 10th from the left and B is 9th from the right. If they interchange their positions, A becomes 15th from the left. Then how many boys இப்போ எத்தனைன்னு கேட்குறாங்க? ஆர் தேர் இன் அ ரோ. ஓகே, ஸோ சிறுவர்கள் உள்ள வரிசையில் A என்பவர் 10வது இடத்திலும் B என்பவர் 9வது இடத்திலும் உள்ளனர். இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டதில் A என்பவர் இடமிருந்து 15வது இடத்தில் உள்ளார் எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? பாருங்க, இதில் நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன், ஒரு ரோ. அண்ட் அந்த ரோவில் லெஃப்ட், ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, இடம், ஸோ இடதுபுறம், அண்ட் ரைட்டு வலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து 10வது இடத்துல இருக்காராம், 10th பிளேஸில் இருக்காரு ஏங்கிறவர். ஓகே, அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஸோ ஏக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் 9 நபர்கள் இருந்திருப்பாங்க. இவர் 10வது இடத்துல இருக்காரு. ஓகே, அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? பிங்கிறவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, பி அப்படிங்கிற நபர் வந்து 9வது இடத்துல இருக்காராம். எங்கேருந்து? ரைட்ல இருந்து. ஸோ இங்கே பாருங்க, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ரைட்ல இருந்துமே நான் 1 2 3 கொடுத்துட்டேன். 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனாவது பிளேஸில்? 9வது பிளேஸில் பி இருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஸோ 8 பேர் இருக்காங்க. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் இன்டர்சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ 2 பேருமே இன்டர்சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஏங்கிற நபர் வந்து 15வது இடத்துக்கு போயிடுறாரு. ஓகே, ஸோ அப்போ ஏங்கிறவர் இங்கிருந்து, இப்போ இங்கே இருக்கிற ஏங்கிறவர் ஸோ இந்த இடத்துக்கு போகிறாரு. இந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடம் என்னவா மாறிடுதுன்னா 15th பிளேஸ், அதாவது 15th பிளேஸாக மாறிடுது. ஓகே, எங்கேருந்துன்னு பாருங்கள், ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்டில் இருந்து, தட் இஸ் ஏ என்பவர் இடமிருந்து, இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இடம்னா இந்த இடத்துல இருந்து, இங்கேருந்து எத்தனாவது பிளேஸ்? அப்போ ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இங்கேருந்து இப்போ புதுசாக ஏ போன இடம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 15வது இடம், 15th இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 14 பேர். அண்ட் ஏவோட சேர்த்து 1, ஸோ 14 + 1 ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம் 8 பேர். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் 14 + 1 + 8, ஸோ 15 + 8, ஸோ 23. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1, 23. Direction question number 37 and 38. Study the following information carefully and answer the questions. வழிமுறை வினா எண் 37 மற்றும் 38. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். 6 friends A, B, C, D, E and F are sitting at an equal distance from each other around a circular table. A, B, C, D, E மற்றும் F ஆகிய 6 நண்பர்கள் வட்ட வடிவில் சமதொலைவில் அமர்ந்துள்ளனர்.
ஸோ அதனால் நான் வட்டம் போட்டிருக்கேன். அண்டு 6 இடமும் நான் போட்டிருக்கேன். இதில் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா ஆரோ மார்க் பாருங்கள், நான் உள்நோக்கி போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா இப்போ எல்லாருமே உள்நோக்கி, ஏன்னா இவங்க வந்து எந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட கிடையாது. பட் அவங்க சம தொலைவில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட்டாச்சு. நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டாக உட்காந்துருப்பாரு, இங்கே தேர்டு, அடுத்தது இங்கே ஃபோர்த்து, இங்கே ஃபிஃப்த்து அண்ட் இங்கே சிக்ஸ்த்து. ஓகே, அடுத்தது இதில் நம்ம லெஃப்ட் ரைட்டு கட்டாயமாக பார்க்கணும். ஸோ நாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு லெஃப்ட் சைடு என்னவா இருக்கும்? ஸோ இதுதான். அடுத்த ரைட் சைடு என்ன இருக்கும்? இந்த இடம். அப்போது இந்த செகண்ட் பர்சன், ரெண்டாவது ஆளுடைய லெஃப்ட் இங்கே, ரைட் இங்கே, தேர்ட் பர்சனோட லெஃப்ட் இங்கே, ரைட் இங்கே, ஃபோர்த்து பர்சன் பாருங்கள் நம்மளை நோக்கி உட்காந்துருக்காரு. அப்போது அவருடைய லெஃப்ட்டு மாறி இருக்கும் நம்ம கிட்ட இருந்து. ஸோ லெஃப்ட் இங்கே, ரைட் இங்கே. ஓகே, அப்போ இங்கே ஃபிஃப்த்து பொசிஷனில் லெஃப்ட் அங்கே மேலே, ரைட்டு கீழே. ஸோ சிக்ஸ்த்து பொசிஷனில் லெஃப்ட்டு மேலே, ரைட்டு கீழே. ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ இஸ் சிட்டிங் 2 places ரைட் ஆஃப் பி. அப்போ பியிலேருந்து ஏ எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் வருது இல்லையா? ஏ என்பால் பிக்கு வலப்பக்கமாக அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல பின்னு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதாவது முதல்ல நான் அந்த இடம் பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாகவே கணிச்சுக்கிறேன், அஷ்யூம் பண்ணிட்டேன். ஏ என்பவர் பிக்கு வலப்பக்கமாக 2ஆம் இடத்தில். ஸோ வலப்பக்கம்னா ரைட் சைட். அப்போ பியோட ரைட் எது? ஸோ இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல எத்தனாவது பிளேசஸில் இருக்கான்னா 2ஆம் இடத்துல. ஸோ பியிலேருந்து இது 1ஆம் இடம், ஃபர்ஸ்ட் இடம், இதுதான் 2ஆம் இடம். ஸோ இந்த இடத்துல தான் யார் உட்காந்துருக்காருன்னா ஏ உட்காந்துருக்காரு பாருங்க. அதே நேரத்தில் பி என்பவர் சிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார். ஸோ இப்போ பிக்கு நேர் எதிராக யார் உட்காந்துருக்கணும்? சி உட்காந்துருக்கணும். ஓகே, அடுத்தது சி இஸ் ஆன் த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் டி. யாருக்கு லெஃப்ட்? டிக்கு லெஃப்ட். ஸோ அப்போ டி இங்கே தான் இருந்திருப்பாரு. ஹூ இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு இ. ஸோ அப்போ டிங்கிறவர் இக்கு ஆப்போசிட் அப்படின்னா இந்த இடம் தான் ஈயாக இருந்திருக்க முடியும். அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி, டி, இ. அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிறது தான் எஃப். ஓகே, இப்போ எஃப்பை பற்றியும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. எஃப் இஸ் ஆல்சோ சிட்டிங் அட் த டேபிள். ஜஸ்ட் எஃப்ங்கிறவர் எக்ஸ்ட்ரா அந்த டேபிளில் தான் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு வட்ட வடிவான ஒரு வரிசையை நம்ம அமைச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 37. த பர்சன் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏக்கு லெஃப்ட் யார் இருக்காங்க? ஏயின் இடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் யார்? ஸோ பாருங்க, ஏ இவர் அப்படின்னா அவருக்கு லெஃப்ட் சைடு யார் இருக்காங்க? ஸோ இ தான் இருக்காரு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, இ. கொஸ்டின் நம்பர் 38. clockwise order of sitting persons from D. That is clockwise-ல எடுக்கணுமா? ஸோ டியில் இருந்து கடிகார திசையில் அமர்ந்துள்ளவர்களின் வரிசை. ஓகே, கடிகார திசைனா முதல்ல என்னன்னு தெரியணும். ஸோ கடிகாரம் எப்படி சொல்லலாம்? ஸோ இப்படித்தான் சொல்லலாம். ஸோ அப்போ டியிலேருந்து போக சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து போகணுமா? அப்போ எப்படி போவோம்? ஸோ டி, சி, ஏ, இ, எஃப். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் நம்பர் 1, DCA, EBF. Question number 39. It was Sunday on January 1, 2006. What was the day of the week on January 1, 2010? ஜனவரி 1, 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1, 2010 அன்று என்ன கிழமை? நான் இப்போ சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு 0ன்னு நம்பர் கொடுத்துட்டேன். அண்டு மண்டே திங்கக்கிழமைக்கு 1ன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது டியூஸ்டேக்கு 2, வெனஸ்டேக்கு 3, தேர்ஸ்டேக்கு 4, ஃப்ரைடேக்கு 5, சாட்டர்டேக்கு 6. இந்த மாதிரி நம்பர்ஸ் நான் கொடுத்துட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது போல் தட் இஸ் ஜனவரி 1, 2006 அவங்க சண்டேன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் நானும் இங்கே போட்டிருக்கேன். ஜனவரி 1, 2006 இஸ் சண்டே. ஓகே, சண்டே மீன்ஸ் வாட் இஸ் த நம்பர் வி ஹேவ் டு கிவ்? தட் இஸ் 0. ரைட். அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? மறுபடியும் 1 இயர் கழிச்சு தான் என்ன வரும்? இப்போ 1 இயருக்கு எத்தனை டேஸ் இருக்குது? 365 டேஸ் இருக்குது. அண்டு ஒரு வாரத்துக்கு 7 டேஸ் இருக்குது. ஸோ நான் ரெண்டையுமே டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் ஸோ எத்தனை டைம்ஸ் இறங்குது? ஸோ 5 7s are 35 அண்ட் 15 இருக்குது. 15 மீன்ஸ் ஸோ 2 7s are 14. 14 போக நம்மளுக்கு பேலன்ஸ், அதாவது ரிமைண்டர் என்ன கிடைக்குது? தட் இஸ் 1. அதாவது மீதி என்ன கிடைக்குது? 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 1 அப்படிங்கும்போது ஸோ 2007 ஜான்வரி 1 என்ன ஆகும் அப்படின்னா ஸோ +1 ஆட் ஆகிட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இதோ இங்கே பாருங்கள். ஸோ மண்டேவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, அதாவது திங்கட்கிழமை.
2007லேருந்து 2008 வரைக்கும் எத்தனை டேஸ் தான் இருக்கும்? இதே 365 டேஸ் தான். அண்ட் இதே போல் தான் நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி போட்டோம், நமக்கு ரிமைண்டர் மீதி கிடைக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? +1 ஆட் பண்ணால் ஸோ 2ன்னு கிடைக்கும். 2 யார் தருவா? தட் இஸ் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை தரும். ஓகே, இப்போ 2008லேருந்து 2009 பார்க்கும்போது நல்லா கவனிங்க. 2008ல் ஏன்னா 2008ல் பாருங்கள், ஸோ இட் இஸ் அ லீப் இயர். ஏன்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் 4ஆல் முழுமையாக டிவைட் ஆகும். அப்போது பார்த்தீங்களா 2 டைம்ஸ் 8ன்னு வருதா? ஸோ அப்போ நிச்சயமாக இது ஒரு லீப் இயர். லீப் இயர்னால் எத்தனை டேஸ் இருக்கும் நமக்கு நம்ம படிச்சிருக்கோம்? ஸோ தட் இஸ் 366 டேஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ 5 டைம்ஸ் 35 அண்டு 16 வருது. அப்போ 2 7s are 14. அப்போ மிச்ச பேலன்ஸ் 2 கிடைக்குது. ஓகே, அப்போ இங்கே நம்ம 2 தானே ஆட் பண்ணணும். ஸோ தட் இஸ் +2. 2 + 2 இங்கே என்ன கிடைக்கும்? 4. 4 எது ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. ஸோ தேர்ஸ்டே, வியாழக்கிழமையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அடுத்தது மறுபடியும் பாருங்கள், 2009லேருந்து 2010க்கு வருது. இங்கே எதுவும் லீப் இயர்லாம் இல்லை, நார்மல் இயர் தான். ஸோ அப்போது அதே எகெயின் இதே போலவே நம்ம பண்ணணும். 365 7ஆல் டிவைட் பண்ணால் 1 ரிமைண்டர் வருது. அப்போ இது கூட 1 ஆட் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்குது? 5. அப்போ அந்த 5 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸோ தட் இஸ் ஃப்ரைடேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இந்த இடத்துல ஃப்ரைடே தான் வந்திருக்கணும். தட் இஸ் வெள்ளிக்கிழமை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வில் பி தேர்ட் ஆப்ஷன், ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. கொஸ்டின் நம்பர் 40. If the second and fourth Saturday and all Sundays are holidays in a 30 days month beginning on Saturday, then how many working days are there in that month? சனிக்கிழமையை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன? ஸோ 30 நாட்கள் இருக்கு அந்த மாசத்துல. ஸோ 30 நாட்கள் கொண்ட மாதத்தில் சனிக்கிழமையை வந்து கொண்டு தொடங்கணும். அப்போ அவங்க எதுலேருந்து? ஸோ சாட்டர்டேலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சாட்டர்டே தான் நானும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே, அப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாம் போட்டாச்சு. ஓகே, ஆனால் இந்த மாதம் வந்து என்னென்னா சனிக்கிழமையை வச்சுட்டு தான் தொடங்குதான். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா? ஓகே, அடுத்த நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை 2ஆக இருக்கும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இந்த 5 நாட்களும், ஸோ மொத்தமாக 5 நாட்கள் இருக்குது. ஓகே, அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழனை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் அந்த டேஸோட கவுண்டிங் எடுத்துக்கிட்டாலே போதும். பட் இங்கே சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 1ன்னு கொடுத்துட்டேன். அண்ட் எல்லா ஞாயிறும் இருக்கனால ஞாயிறுடைய டேட்டையும் நான் போட்டுகிட்டே வரேன். ஓகே, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த 5 நாட்களும் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வரும்போது இது எத்தனாம் தேதியாக இருக்கும் பாருங்கள். இது 1னா 2 அண்ட் ப்ளஸ் 5 நாள்னா 7. ஓகே, 7 ஆட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அடுத்த சாட்டர்டே வந்து +7 ஆட் பண்ணிங்கன்னா 8ஆம் தேதி தான் வரும். அப்போ 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மறுபடியும் வாங்க, அதே போல் +7 பண்ணுங்கள். ஸோ 15. அப்போ 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஸோ +7 பண்ணுங்கள். என்ன நம்மளுக்கு கிடைக்குது? ஸோ 22. ஸோ 22 கிடைக்குது. அப்போ 23 சண்டே. அண்ட் மறுபடியும் ஏன்னா 30 டேஸ் இருக்குல்லவா, 7 ஆட் பண்ணிங்கன்னா 29. அப்போ 30. இதோட முடிஞ்சிடுது நம்மளுக்கு இல்லையா? இதோட நம்மளுக்கு ஓவர் கம்ப்ளீட்டட். அப்போ இங்கே ஒரு 5 நாட்கள் இருக்கும். தட் இஸ் 2லேருந்து ஆரம்பித்து ஒரு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிங்கிற 5 நாட்களும், 9ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிங்கிற 5 நாட்களும், 16ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் ஒரு 5 டேஸு, அண்ட் 23லேருந்து எகெயின் ஒரு 5 டேஸு, இப்படி இருக்கும். பட் இதை பற்றி நம்ம கவனிக்க தேவையில்லை. நமக்கு வேணுங்கிறது ஸோ டோட்டலாக 30ல் எவ்வளோ கழிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். பாருங்கள், இதில் என்னென்ன டேஸ் வந்து ஹாலிடேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் சாட்டர்டே பாருங்கள், செகண்ட் சாட்டர்டேனா 8, தேர்ட் சாட்டர்டே என்னது 22. ஸோ 2 நாள் கழிக்கிறோம். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே கழிக்கிறோமா? பாருங்கள், 1 2 3 4 5, இந்த 5. ஸோ +5. ஸோ மொத்தமாக எத்தனை ஆச்சு? ஸோ 7. இது ரெண்டையும் கூட்டினா 7 ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 30 டேஸ். ஸோ 30 டேஸில் 7 கழிஞ்சு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 23 டேஸ். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, 23. Question number 41. In a group of cows and hens, if the number of legs are 14 more than twice the number of heads, then the number of cows are.
பசுக்கள் மற்றும் கோழிகள் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 14 அதிகம் எனில் பசுக்களின் எண்ணிக்கை. கொஷின் இதுதான். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், பசு அதாவது கவு வந்து சீன்னு எடுத்துக்கிட்டேன். அதே போல் கோழியை நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போ நான் சி மற்றும் ஹெச்ன்னு தான் அதை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ தலைகளினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம். தலைகளின் எண்ணிக்கை தட் இஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்னால் என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ அதாவது கவுக்கு ஒரு தலை தான் இருக்கும். ஸோ நான் 1 சி அப்படின்னு போட்டேன். அதே போல் ஹென்னுக்கும் ஒரு தலை தான். ஸோ ப்ளஸ் 1 ஹெச்ன்னு போட்டேன். அப்போ நம்ம அதை சிம்பிளாக எப்படி எழுதலாம், சி ப்ளஸ் ஹெச்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கால்களின் எண்ணிக்கை பாருங்க, தட் இஸ் நம்பர் ஆஃப் லெக்ஸ் அப்படின்னு போடுறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் கவுக்கு எத்தனை கால் இருக்கும். ஸோ 4 கால் இருக்கும். அது மாதிரி ஹென்னுக்கு எத்தனை கால் இருக்கும், 2 கால் இருக்கும். ஸோ அப்போ அது எப்படி வருது, 4c + 2hன்னு வருது. ஸோ 2 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, தட் இஸ் கால்களின் எண்ணிக்கையானது. ஸோ கால்களின் எண்ணிக்கை என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், தட் இஸ் 4c + 2h. இது எதுக்கு சமமாக இருக்கும்னா தலைகளின் எண்ணிக்கை. ஓகே, தலைகளின் எண்ணிக்கை நம்ம என்ன கொடுத்துருக்கோம், தட் இஸ் c + h. ஓகே, அதன் 2 மடங்கை விட. ஸோ 2 மடங்கு. 2 மடங்குன்னா என்ன பண்ணணும், தட் இஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்வைஸ் மீன்ஸ் என்ன, இட் இஸ் அ மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 மடங்கை அப்படிங்கும்போது அது வந்து என்னது, பெருக்கலை குறிக்குது. 2 மடங்குனா பெருக்கல். ஸோ அப்போ நம்ம இது கூட 2 மடங்கு, அதாவது தலைகளின் எண்ணிக்கை 2 மடங்கை விட என்ன சொல்லியிருக்காங்க, 14 அதிகம். ஸோ மோர் 14 மோர் தென் அப்படின்றாங்க. தட் இஸ் மோர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆப்ரேஷனை குறிக்குது, ஸோ அடிஷனை குறிக்குது. தட் இஸ் கூடுதல். அதிகம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், கூடுதல். அப்போ கூட்டலை தான் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 14. இப்போ இதை படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கால்களின் எண்ணிக்கையானது, அதான் 4c + 2h போட்டேன். ஸோ எதுக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, தட் இஸ் தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 14 அதிகம். தலைகளின் எண்ணிக்கை c + h, அதனுடைய 2 மடங்குனா 2ஆல் பெருக்கிக்கிட்டேன் மொத்தமாக. அதை விட 14 அதிகம். அதிகமுக்கு ப்ளஸ் போட்டேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சிருச்சா. ஓகே, அப்போ நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், இந்த மாதிரி மாறிகள் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த CH இருக்கிறத ஒரு சைடு கொண்டு வாங்க. ஸோ பாருங்கள், இப்போ போடுறேன். 4c + 2h = இதை முதல்ல பெருக்கிக்குவோம். 2c + 2 × h, 2h + 14. ஓகே, இப்போ பாருங்கள், CH எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர சொன்னேன்னா, அப்போ 4c + 2h - 2c - 2h = 14 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சி பொதுவாக இருக்கா பாருங்கள், இங்கேயும் சி இங்கேயும் சி இருக்குது. அப்போ நான் சியை காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுத்தால் நடுவில் என்ன வரும், ஸோ 4 - 2 வரும். ஓகே, ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்கள் ஹெச் காமனாக இருக்கா, ஆமாம். அப்போ நான் ஹெச் எடுக்கிறேன். ஓகே, ஹெச் எடுத்தால் என்ன அது வரும், 2 - 2ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2c ப்ளஸ் 2ல் 2 போச்சுன்னா 0h = 14. அப்போ 2c = 14 அப்படின்னா இப்போ c = என்னது, 14/2, தட் இஸ் 7. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 7 பசுக்கள் தான் அங்கே இருக்குது. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, 7. ஸோ 7 கவுஸ் இருந்துச்சா. கொஷின் நம்பர் 42. இஃப் த டிஜிட் ஆஃப் 23796532018 are rearranged in ascending order, then how many digits will remain in the same position? 2 3 7 9 6 5 3 2 0 1 8 4 என்னும் எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் ஏறு வரிசையில் எழுதும் பொழுது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும். ஸோ கொடுத்துருக்கிற டிஜிட் அப்படியே எழுதிட்டேன். இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல, தட் மீன்ஸ் ஏறு வரிசையில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஸோ 0 இருக்குது. ஸோ 0 இங்கே போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1. அதுக்கப்புறம் ஏறு வரிசை எப்படி ஏறும், ஸோ 2 இருக்குது. ஸோ 2 போட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு 2 இங்கே இருக்குது. அப்போ அந்த 2ஐயும் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது என்னது, 3. ஸோ 3 போட்டாச்சு. இங்கேயும் ஒரு 3. ஸோ 3 போட்டாச்சு. அப்புறம் என்ன இருக்குது, 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஸோ 5. ஸோ 5ம் போட்டாச்சு. அப்புறம் 6 எழுதிக்கோங்க. அப்புறம் 7 இருக்குது. ஸோ 7. அப்புறம் 8 இருக்குது. இங்கே பாருங்கள் 8 இருக்கா, 8.
அடுத்தது என்ன இருக்கு 9. ஓகே, கேட்குறாங்க how many digits will remain in the same position கேட்குறாங்க. ஸோ நான் இப்படி நார்மலாக இருந்ததை நான் இப்போ இந்த மாதிரி எழுந்ததை ஏறு வரிசையிலையும் நான் அடுக்கிட்டேன். அடுக்குனதுக்கு அப்புறமும் கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதில் எந்த டிஜிட் வந்து அதே இடத்துல வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த 2ங்கிற இடத்துல 0 வந்திருக்கு, அப்போ இது இல்லை. 3ங்கிற இடத்துல 1, அப்போ இதுவும் இல்லை. 7க்கு 2 இல்லை, 9க்கு 2 இல்லை, 6க்கு 3, 5க்கு 3, 3க்கு 4, 2க்கு 5, 0க்கு 6, 1க்கு 7. பட் இங்கே பாருங்க, ஸோ தட் இஸ் 8க்கு அதே 8 தானே வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடம் கரெக்டு தான். அண்ட் 4க்கு 9, அப்போ இந்த இடம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட எத்தனை டைம் தான் வந்திருக்குது? ஒன்லி 1 டைம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4, 1. Question number 43. In an examination, a student scores 2 marks for each correct answers and loses 1 mark for each wrong answers. If he attempts all the 50 questions and score 55 marks, then the number of questions he attempts incorrectly. ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண்களும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண்ணும் பெறுகிறார் எனில் அவர் அனைத்து 50 வினாக்களுக்கும் விடையளித்து 55 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை. இப்போ கரெக்ட் ஆன்சர்ஸ், அதாவது சரியான விடைக்கு நம்ம என்ன பண்றோம்? சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அடுத்த தவறான ஆன்சருக்கு என்ன வச்சிருக்கோம்னா W. இது வந்து ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆனா அவங்களோட எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 50. ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் இஸ் கேள்விகளின் எண்ணிக்கை எவ்வளோ? ஸோ 50. ஸோ அதை நான் வந்து இங்க எழுதிக்கிறேன். அந்த 50 எது? ஸோ அது ஆன்சர்ஸ் எதா இருந்தா என்ன, மொத்தத்துல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஐயும் கூட்டினா 50 வரணும். தட் இஸ் கரெக்டான ஆன்சரா இருந்தாலும் சரி, ராங்கான ஆன்சரா இருந்தாலும் சரி, இந்த 2 கொஸ்டினும் ஆட் பண்ணா நமக்கு 50 வரும் அப்படின்னு தெரியுது. ஓகே ஓகே, இப்போ மதிப்பெண்ணுடைய அடிப்படையில், ஸோ தட் இஸ் இப்போ சப்போஸ் அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அப்போ 2 மதிப்பெண், அதாவது கரெக்டுக்கு. அண்டு ராங்காக பண்ணியிருந்தா என்ன ஆகும்? லாசஸ் அப்படிங்கிறாங்க. லாசஸ் மீன்ஸ் -1 ஆகும். தட் இஸ் அப்போ -1 W. ஸோ அப்போ இதை நம்ம கூட்டினா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள்? 55 மதிப்பெண்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. ஓகே, C + W = 50 இருக்கு. ஸோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஸோ இன்கரெக்ட்லி, தவறாக விடையளித்த அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? C இங்கே வச்சுட்டு ஸோ 50 - C W கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, அப்போ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 - W தெரியுது. ஓகே, இதை கொண்டு போயிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. ஸோ எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். 2C - 1W = 55. ஓகே, அப்போ இதில் சியோட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு இந்த சிக்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ 50 - W, மீதி இருக்கக்கூடிய -1W = 55. ஓகே, இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 50 100 - 2W -1W = 55 ஆயிடுச்சா? அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகே, அப்போ -2W -1W = 55 - 100 வருது. ஓகே, அப்போ 55ல் 100 போயிடுச்சுன்னா -45 போட்டாச்சு. அண்ட் இங்கே பாருங்க, W காமனாக எடுக்கலாம் தானே? எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்? -2 - 1 வரும். அப்போ -3W = -45. ஸோ 2 பக்கமும் மைனஸ் இருக்கனால அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, W அதாவது ராங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 45/3. ஸோ என்ன வரும்? 15. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, 15. கொஸ்டின் நம்பர் 44. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். விடுபட்ட எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ABC டேஷ் ABC டேஷ் BBCA டேஷ் C-AAABC அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே பாருங்க, இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ரெப்பிட்டேஷன் எங்கே நடந்திருக்கு? 2 டைம் பிபின்னு வந்திருக்கு. ஓகே, அதே இங்கே பார்க்கும்போது 3 டைம் ஏ வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 2 டைமாக ஃபில்லப் ஆகிட்டு அடுத்தது 3 டைம் மறுபடியும் எகெயின் வர மாதிரி தானே இருந்திருக்கும். அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ABC அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், 2 டைம் பிபி வந்திருக்குன்னா அப்போ இங்கே 2 டைம் ஏஏ வந்திருக்கணும். அப்போ AABC அதோட முடிஞ்சிருக்கும்.
அண்ட் மறுபடியும் இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏ 2 டைம் பி 1 டைம் சி. ஓகே, அப்புறம் பாருங்கள் ஏ பி 2 டைம் சி வந்திருக்கிறோம். ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு 3 டைம் ஏ பிசி இப்படி தான் போயிருக்கோம். அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் பேட்டர்ன், அதாவது 2 டைம் ரிப்பீட்டேஷன் ஆனது. அடுத்தது ஒரு ஃபுல் ரவுண்ட் ஏபிசியில் முடிஞ்சதுன்னா மறுபடியும் 3 டைமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பக்கம். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இங்கே ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏஏபிசி இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் நம்பர் 2 ஏஏபிசி. டைரக்ஷன் கொஷின் நம்பர் 45 to 47. வழிமுறை வினாயன் 45 முதல் 47 வரை. Question number 45. The following equation is incorrect due to the changes in signs. Find the correct order of signs which make the equation correct. குறியீடுகள் மாறுபாடு காரணமாக பின்வரும் சமன்பாடு தவறாக வழங்கப்பட்டுள்ளது. சமன்பாடு சரியாக அமையும் வகையில் குறியீடுகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 equal to 15 divided by 9 into 84. 5 சமம் 15 வகுத்தல் 9 பெருக்கல் 84. ஸோ இங்கே கொடுத்துருக்க இதுதான் தவறான குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது ஹையஸ்ட் நம்பர் பாருங்கள் சார், ரொம்ப பெரிய நம்பர் என்னென்னா 84. மேக்ஸிமம் இந்த 84 கிடைக்கிற மாதிரி சமம் வர மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் 1ல தான் இருக்குது பாருங்கள். கடைசி இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் என்ன சமம் அப்படிங்கிறது. அப்போ மோஸ்ட் ப்ராபபிளி அதுவாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனுங்கிறதுனால ஃபஸ்ட்டே எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். 5 equal to 15 divided by 9 into 84. அந்த கொஷின் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? பெருக்கல். ஓகே, செகண்ட் என்ன? கூட்டல். அடுத்தது என்ன? சமம். ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அந்த நம்பர்ஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 5, 15, 9, 84. ஸோ இப்போ பர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஸோ 5 15s ஆர் எவ்வளோ? ஸோ 75. 75 + 9 என்ன நமக்கு கிடைக்குது? தட் இஸ் 84. ஓகே, நம்மளுக்கு அப்போ ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிருச்சு இல்லை? ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1 மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ஈக்குவல் டு. ஆப்ஷன் நம்பர் 1 பெருக்கல் கூட்டல் சமம். Question number 46. If addition stands for division, division stands for multiplication, multiplication stands for subtraction, and subtraction stands for addition, which one of the following is correct? கூட்டல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது கழித்தல் எனவும், மற்றும் கழித்தல் என்பது கூட்டல் எனவும் கொண்டால் பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படிங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்பவும் எழுதுறது போல எழுதிக்கிறேன். ஸோ 18, 6, 7, 5, 2, 20. ஓகே, இங்கே சமத்துக்கு பதில் அவங்க எதுவும் சொல்லலை, அதனால் நான் சமம் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் ப்ளஸுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க? டிவிஷன். ஸோ கூட்டல் என்பது வகுத்தல் அப்படிங்கிறாங்க. இங்கே கூட்டல் எங்கே இருக்குது? ஸோ இந்த இடம் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ டிவிஷன். ஸோ இதுக்கு பதிலாக டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டிவிஷனுங்கிறது மல்டிப்ளிகேஷனுக்கு சமம். ஸோ டிவிஷன் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், அதுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக சப்ட்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்குது 5க்கும் 2க்கும் நடுவில், இதுக்கு பதிலாக நான் சப்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது சப்ட்ராக்ஷனுக்கு பதிலாக நான் அடிஷன் கொடுக்கணுமா? ஸோ அப்போ 6க்கும் 7க்கும் இடையில 6க்கும் 7க்கும் இடையில மைனஸ் இருக்கிறதுனால ஸோ நான் அதை வந்து அடிஷனாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ போர்ட் மாஸ் ரூல்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஸோ டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். தட் இஸ் 7 divided by 5. ஸோ 7 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 3.5 கிடைக்குது. -2. ஸோ 18 into 6 ப்ளஸ். இப்போ போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி அடுத்தது என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ ஓகே, அப்போ மல்டிப்ளிகேஷன்னா 18 into 6. ஸோ 18 6 எவ்வளோ? ஸோ 108. 108 + 3.5 - 2 எதுக்கு சமமாக இருக்கணுங்கிறாங்க? 20க்கு சமமாக இருக்குன்றாங்க. நிச்சயமாக 108 கூட 3.5 கூட்டினா 111.5 - 2. ஸோ நிச்சயமாக இது 20க்கு சமம் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. ஓகே, சரி, இப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டேன். பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? சமம் 18க்கு சமமாக இருக்குங்கிறாங்க. ஸோ நான் 18 போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சமம் 18 இருக்குது. ஓகே, அடுத்தது என்னது? இங்கே பாருங்கள். ஸோ ப்ளஸ். ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணுமா? ஸோ டிவிஷன் போடணுமா? ஸோ கூட்டல் என்பது வகுத்தல் என்னமோ அப்படிங்கிறனால இது டிவிஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவிஷனுக்கு பதிலாக என்ன போடணும்? ஸோ பாருங்கள், இங்கே டிவிஷனுக்கு பதிலாக என்னது? மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் பெருக்கல் அப்படிங்கிறாங்க. ஸோ பெருக்கல் போட்டுக்கோங்க.
அடுத்து பெருக்கலுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ஷன். ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மைனஸ், சப்ட்ராக்ஷனுக்கு பதிலாக அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு தெரியும் அதே போல தான் போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். போர்ட் மாஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட்டு, ஸோ டிவிஷன் பண்ண சொல்லுது. ஸோ டிவிஷன் பண்ணால் 18 6ஆல் வகுத்தா நமக்கு 3 கிடைக்கும். 3 × 7 -5 + 2 = 18 வரணுமா? ஓகே, ஸோ 7 3 21, 21 - 5 + 2. ஓகே, இப்போ ப்ளஸ் தான் பார்க்கணும். ஓகேவா, -5 + 2 என்ன ஆகும், -3 ஆகும். ஸோ அப்போ 21 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு, ஸோ தட் 18 தான் கிடைக்குது. அப்போ நிச்சயமாக நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. Question number 47. If P stands for minus, Q stands for plus, R stands for multiplication and S stands for division, then 18P4R 6S2Q3 is equal to what? P என்பது கழித்தல், Q என்பது கூட்டல், R என்பது பெருக்கல் மற்றும் S என்பது வகுத்தல் எனில் 18P 4 6 6S 2Q 3 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அதில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 18P4R 6S2Q3 ஓகே இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத கொஷின். இப்போ பாருங்க, பிக்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ தட் இஸ் 18 4 6 2 3. இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம போடணும். ஸோ பிக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க, மைனஸ் போட்டாச்சு. ஆருக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க, பெருக்கல். ஸோ போட்டாச்சு. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஷன் வகுத்தல் போட்டாச்சு. கியூக்கு பதிலாக ப்ளஸ். ஸோ போட்டாச்சு. ஓகே, இப்போ பாருங்க, இதில் என்ன மாதிரியான ஸ்டார்ட் பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான். ஸோ டிவிஷனில் பாருங்க, 6 2ஆல் வகுத்தா நமக்கு தெரியும் 3. ஸோ ப்ளஸ் 3 அப்படி எழுதிக்கோங்க. 18 - 4 பெருக்கல். இப்போ 18 - 4 பெருக்கல் 3 + 3 எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதில் பாருங்க, போர்ட் மாஸ் ரூல்ஸில் அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். அப்போ -4 பெருக்கல் 3 தானே, அப்போ -12. ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணணும், அதுதான் -12 தருது. ஓகே, இப்போ 18 அப்படியே போட்டுக்கோங்க, ப்ளஸ் 3. ஓகே, இப்போ மறுபடியும் போர்ட் மாஸ் ரூல்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம, தட் இஸ் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க, 18 - 12 + 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். ஸோ -12ல் 3 போச்சுன்னா என்ன வரும், -9. ஸோ 18 - 9 எவ்வளோ வருது நமக்கு, ஸோ 9. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3 9. Question number 48. If 16 star 9 is equal to 12, 81 star 49 is equal to 63, 25 star 16 is equal to 20, then 36 star 9 is equal to what? 16 star 9 சமம் 12, 81 ஸ்டார் 49 சமம் 63 மற்றும் 25 ஸ்டார் 16 சமம் 20 எனில் 36 ஸ்டார் 9 சமம் என்ன அப்படிங்கிறது கொஷின். ஸோ இதை நான் கீழே அப்படியே எழுதிட்டேன் பாருங்க இதில். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, 16 9 81 49 25 16 இதெல்லாம் பாருங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் மாதிரி தெரியுது தானே உங்களுக்கு. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இது 4 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். ஓகே, எப்போ 4 3 சேர்ந்தா 12 மாறும். இங்கே பாருங்க 4யும் 3யும், இப்போ இந்த ஸ்கொயர் எல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் 4யும் 3யும் 12 மாற்றணும். எப்படி மாற்ற முடியும், பெருக்குனா போதும். இங்கே அதே தான், 9 × 7 தான் 63 அண்ட் இங்கேயும் 5 × 4 தான் 20. அப்போ நிச்சயமாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் இருக்கக்கூடிய 36 ஸ்டார் 9 போடுங்க. சரி, இதில் என்ன வரும் பாருங்க, 36 என்ன, 6 ஸ்கொயர், 9 என்ன, 3 ஸ்கொயர். அப்போ 6ம் 3யும் மல்டிபிள் பண்ணால் 18. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 49. If 1 + 2 is equal to 3, 2 + 3 is equal to 17 and 2 + 4 is equal to 32, then 3 + 4 is equal to what? 1 + 2 என்பது 3க்கு சமம், 2 + 3 சமம் 17 மற்றும் 2 + 4 சமம் 32 எனில் 3 + 4 என்பது எதற்கு சமம் அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 1 + 2 நான் இங்கே எழுதுறேன். 1 + 2 எதுக்கு சமம்னு சொல்றாங்க, 3க்கு சமம். ஓகே, இது எப்போ 3ஆ மாறும்னா டைரெக்டாக கூட்டும்போது 3ஆ மாறும். பட் அடுத்ததுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 3 = 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு பார்க்கும்போது பாருங்க, இது
ஜஸ்ட் 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5 தான் வந்திருக்கணும். பட் இங்கே 17 வருதுனால நம்ம இங்கே ஜஸ்ட் ஆட் பண்ணால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தப்பாக தான் வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படியே போட்டு பார்க்குறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு அப்போது 3 ஆன்சர் வரும். ஆமாம். அப்போ இங்கேயும் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 போடுறேன். ஸோ 4 ப்ளஸ் 3 என்னன்னு வருது, 7 தான் வருது. அப்போ இந்த வழிமுறையும் தப்பு தான். அப்போ இந்த மாதிரி இருக்காது. ஓகே, அப்போ இங்கே வேற என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும் பாருங்க. 1னுடைய அடுக்கு மேலே 2 இதை கொண்டாந்து இங்கே வச்சிருக்கோம். அப்போ 2னுடைய அடுக்கு மேலே இந்த 1 கொண்டு போய் வைக்கலாம். பாருங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 தட் இஸ் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்னதான் நமக்கு கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ அதே இங்கே பண்ணலாம். இப்போ 2ஐயும் 3ஐயும் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 3 கொண்டு போயிட்டு 2உடைய அடுக்கில் வைங்க. ஸோ 3. இப்போ 2 கொண்டு போயிட்டு 3ஓட அடுக்கில் வைங்க. ஓகே, இப்போ 2/3ங்கிறது என்ன, 8 ப்ளஸ் 3/2ங்கிறது 9. ஸோ 8ஐயும் 7ஐயும் கூட்டினா 17 தான் கிடைக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வழிமுறை சரியா இருக்கு. ஓகே, அடுத்ததுலையும் செக் பண்ணிடலாம். இப்போ 2 + 4 ஈக்குவல் டு அப்போ என்னது, 2 + 4 சமம் என்ன கிடைக்கணுமா, 32 கிடைக்கணுமா. ஓகே, இப்போ நம்ம எழுதலாம் என்னது, 2 + 4. ஸோ 4 கொண்டு போயிட்டு 2னுடைய தலை மேலே வைக்கணும். ஸோ 4. 2 கொண்டு போயிட்டு 4னுடைய அடுக்கில் சரி வச்சாச்சு. வச்சுன்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 2னுடைய அடுக்கு 4 அப்படிங்கிறது எதை கொடுக்குது, ஸோ 16 ப்ளஸ் 4னுடைய அடுக்கு 2ங்கிறதும் 16 தான். ஸோ இப்போ 16 + 16 32 தான். ஸோ நம்ம எடுத்துட்டது மிகச்சரியான வழிமுறை தான். ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய கொஷின்ஸ்க்கு வருவோம். ஸோ தட் இஸ் 3 + 4 சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 3னுடைய அடுக்கில் என்ன வைக்கணும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 வைக்கணும். ஸோ 4. அடுத்தது 4னுடைய அடுக்கு, 4னுடைய அடுக்கில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 கொண்டாந்து வைக்கணும். ஸோ 3 வச்சிடறோம். ஓகே, தட் இஸ் இப்போ 3 அடுக்கு 4 அப்படிங்கிறது எதுக்கு சமம், தட் இஸ் 81க்கு சமம். ப்ளஸ் 4 அடுக்கு 3ங்கிறது 64க்கு சமம். அப்போ 81ஐயும் 64ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ 145. ஸோ நம்மளுடைய விடை 145. ஆப்ஷன் நம்பர் 4 145 145. டைரக்ஷன் கொஷின் நம்பர் 50 to 54. வழிமுறை வினா எண் 50 முதல் 54 வரை. From the given diagrammatic representation, answer the questions. Triangle indicates factory workers and circle indicates union members and square indicates hard workers. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் தொழிற்சாலை பணியாளர்களையும், வட்டம் தொழிற்சங்க உறுப்பினர்களையும், சதுரம் கடின உழைப்பாளர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கொடுத்திருக்கிற கான்செப்ட் படி, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். இவங்க பாருங்க, ஸோ நான் ட்ரையாங்கிள் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஓகே, சர்க்கிள் இண்டிகேட்ஸ் யூனியன் மெம்பர்ஸ். ஸோ வட்டம் என்பது தொழிற்சங்க உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ வட்டங்கிறது இந்த இடம் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க உறுப்பினர்கள். ஸ்கொயர் ரெப்ரசன்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் யாரை குறிக்குது அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸ். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை பண்ணுறவங்களா அப்படின்னு சொல்லி குறிக்கிது. ஸோ நம்மளுக்கு இப்போ 3 விதமான கலர்ஸ் போட்டு இண்டிகேஷன் நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போ கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். கொஷின் நம்பர் 50. Among the factory workers, those who are members of the union but not hard working are. தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து கடின உழைப்பாளர்களாக அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழிற்சங்க உறுப்பினர்கள். ஓகே, தொழிற்சங்க உறுப்பினர்கள்னா இந்த வட்டம் தான் குறிக்குது இல்லையா. ஆமா, இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க. ஓகே, அதுல இருக்கணுமா, பட் எங்க இருக்கக்கூடாதுன்னா இந்த சதுரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, ஸோ இந்த வட்டத்துக்குள்ள இருந்து சதுரத்துக்குள்ள இல்லாதவங்க யார் இருக்க முடியும், ஸோ ஜியும் பியும் தான். பட் இந்த பிங்கிறவர் வெறும் தொழிற்சங்க உறுப்பினரா மட்டும்தான் இருக்காரு. ஓகே, தொழிற்சங்க உறுப்பினரா மட்டும்தான் இருப்பாரு. பட் இந்த ஜிங்கிறவர் தான் தொழிற்சங்க உறுப்பினராகவும் இருக்காரு. அதே சமயம் அவர் எப்படிப்பட்ட உழைப்பாளராக இருக்காருன்னா ஜஸ்ட் பணியாளராக தான் இருக்காரு. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஜி, நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 51. ஹார்ட் ஒர்க்கிங் யூனியன் மெம்பர்ஸ் பட் நாட் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் ஆர். தொழிற்சாலை பணியாளர் அல்லாத கடினமாக உழைக்கும் தொழிற்சங்க உறுப்பினர்கள். ஸோ இந்த கான்செப்ட் இப்படி பார்த்தோன்னா கட்டாயமா என்னது ஹார்ட் ஒர்க்கிங் யூனியன் மெம்பர்ஸ். அப்போ வந்து ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும். தட் மீன்ஸ் அவங்க சதுரத்துக்குள்ளே இருக்கணும். அண்டு பாருங்க, சதுரத்துக்குள்ளே இருக்கணும். அண்ட் யூனியன் மெம்பர்ஸ், அதாவது வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும். பட் அந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட்
ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், தட் இஸ் பணியாளர் அல்லாத, தொழிற்சாலை பணியாளர் அல்லாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடினமா உழைக்கக்கூடிய தொழிற்சங்க உறுப்பினர்கள், தட் இஸ் அப்ப பாருங்க. ஸோ இங்க இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பட் எது ரெண்டுல இருக்கணுமா? வட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும், அதே சமயம் சதுரத்துக்குள்ளேயும் இருக்கணும். பாருங்க இந்த இடத்துல வட்டத்துக்குள்ளேயும் சதுரத்துக்குள்ளேயும் இருக்கிறதுல யார் வராங்க பாருங்க இந்த இடத்துல, தட் இஸ் டி. ஆப்ஷன் நம்பர் 1 டி. Question number 52. Factory workers who are neither union members nor hard workers. ஸோ கடினமாக உழைக்காத தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத தொழிற்சாலை பணியாளர்கள். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸாக இருக்கணும். தட் இஸ் முக்கோணத்துக்குள்ளே இருக்கணும். பட் எங்கே இருக்கக்கூடாதுன்னா, ஸோ வட்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சதுரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது யாராக இருக்க முடியும்? ஸோ அதை அப்படியே பாருங்க, மேலே போய் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஆமாம், ஸோ இப்போ வட்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, சதுரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னா அது யாராக தான் இருக்க முடியும்? ஏவா தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4 ஏ. Question number 53. Among the factory workers who are hardworking and also union members are. ஸோ தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருக்கும் கடின உழைப்பாளர்கள். ஸோ இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமா அது என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்க பணியாளராக இருக்கணும். ஸோ அப்போ முக்கோணமாக இருக்கணும். அடுத்தது அவங்க தொழிற்சங்க உறுப்பினராகவும் இருக்கணும். ஓகே ரைட். அப்போ வட்டத்துக்குள்ளே இருக்கணும். அது இல்லாம அவங்க எதுலயும் இருக்கணுமா? சதுரத்துக்குள்ளேயும் இருக்கணுமா? அப்போ இது மூணுமே வெட்டிக்கிற இடம் பாருங்க. ஸோ இந்த இடம் தான் இல்லையா? இந்த இடத்துல தான் மூணுமே வெட்டிக்குது. அப்போ அப்படியே நம்ம படத்தை பார்த்தா தெரியும். ஸோ பாருங்க, மூணுமே வெட்டிக்கிற இடமா இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். ஸோ எஃப் தான். ஸோ அதுதான் நம்மளுடைய விடை. ஸோ அது எங்க இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 2 எஃப். Question number 54. Identify the union members who are neither factory workers nor hard workers. தொழிற்சாலை பணியாளர் அல்லாத மற்றும் கடின உழைப்பாளர் அல்லாத தொழிற்சங்க உறுப்பினர்களை கண்டறியவும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? யூனியன் மெம்பர்ஸாக இருக்கணும். அப்போ தட் இஸ் அவங்க வட்டத்துக்குள்ளே இருக்கணும். பட் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா, நீதர் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அதாவது அவங்க எக்காந்து கொண்டும் முக்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே போலவே எதுக்குள்ள இருக்கக்கூடாது? சதுரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் வட்டத்துக்குள்ளே மட்டும் இருக்கணும். அண்ட் இந்த ரெண்டுலையுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்க பாருங்க. ஸோ பி, இவர் தான் பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ள மட்டும் இருக்காரு. பாருங்க இங்கே தெரியுது பாருங்க, பி தான் வட்டத்துக்குள்ள மட்டும் தான் இருக்காரு. மீதிப்படி இந்த முக்கோணத்துக்குள்ளேயும் போகலை, சதுரத்துக்குள்ளேயும் போகலை. ஸோ நம்முடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3 பி. Question number 54. Identify the union members who are neither factory workers nor hard workers. தொழிற்சாலை பணியாளர் அல்லாத மற்றும் கடின உழைப்பாளர் அல்லாத தொழிற்சங்க உறுப்பினர்களை கண்டறியவும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? யூனியன் மெம்பர்ஸாக இருக்கணும். அப்போ தட் இஸ் அவங்க வட்டத்துக்குள்ளே இருக்கணும். பட் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா, நீதர் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அதாவது அவங்க எக்காந்து கொண்டும் முக்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே போலவே எதுக்குள்ள இருக்கக்கூடாது? சதுரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் வட்டத்துக்குள்ளே மட்டும் இருக்கணும். அண்ட் இந்த ரெண்டுலையுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்க? இந்த மாதிரியான மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்க பாருங்க. ஸோ பி, இவர் தான் பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ள மட்டும் இருக்காரு. பாருங்க இங்கே தெரியுது பாருங்க, பி தான் வட்டத்துக்குள்ள மட்டும் தான் இருக்காரு. மீதிப்படி இந்த முக்கோணத்துக்குள்ளேயும் போகலை, சதுரத்துக்குள்ளேயும் போகலை. ஸோ நம்முடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3 பி. இப்போ கொஸ்டின் படி என்ன அப்படி எடுத்துக்கிறோம்னா பாருங்க, ஏ என்பவர் பியை விட உயரம் குறைவானவர் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இப்போ இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு நபரை போடுறேன். ஸோ இங்கே போட்டுக்கிறேன். ஏங்கிறவர் ஒரு ஹைட் அப்படின்னா அவரை விட பி வந்து உயரமா இருக்காரு அப்படிதானே அர்த்தம்? ஆமா. என்ன பாருங்க, ஏ என்பவர் பியை விட உயரம் குறைவானவர். ஸோ இங்க பின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க? ஈயை விட உயரமானவர். ஸோ அப்ப நான் பக்கத்துலேயே ஈ அப்படிங்கிற ஒருத்தரை போட்டுக்கிறேன். அவரு ஏவை விட எப்படி இருக்காரு? குள்ளமானவராக, அதாவது ஈயை விட உயரமானவராக ஏ இருக்கிறதுனால ஸோ நான் அதை இப்படி போட்டுக்கிறேன். தட் மீன்ஸ் ஏவை காட்டிலும் ஈ வந்து எப்படி இருக்காருன்னா ஷார்ட்டா இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் சி என்பவர் மிகவும் உயரமானவர். அப்ப இருக்கிறதுலே வெரி டாலஸ்ட்னு பார்த்தா அது சி தான். ஸோ கொஞ்சம் நல்லா நீளமாவே போட்டுக்கிறேன். அதாவது இங்க பாருங்க, டாலஸ்ட் பர்சன் அப்படின்னு சொன்னதுனால அவர் தான் ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு. நெக்ஸ்ட் டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும். ஸோ டி அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. அவர் எப்படி இருக்காருன்னா பி கிட்ட கம்பாரிசன் கொடுக்கணும். அப்போ பியை விட உயரம் குறைவா இருக்காரு. ஸோ இந்த பியை விட இவர் கொஞ்சம் குறைவா இருக்காரு. ஓகே, குறைவுன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? ஏவை விட உயரமாக உள்ளார். ஸோ ஏவை விட அவர் கொஞ்சம் உயரமாக இருக்கார். ஸோ அப்போ கரெக்டு தான். இந்த அளவுக்கு நான் போட்டது கரெக்டு தான். ஏன்னா பியை விட குள்ளமானவர், ஏவை விட உயரம் அதிகமானவர். ஸோ நம்ம இப்போ ஒரு வரிசைப்படி அமைத்திட்டோம். கொஸ்டின் நம்பர் 55. Who is the middle
அக்கார்டிங் டு தேர் ஹைட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ யார் வந்து நடுவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, மிடில். தட் மீன்ஸ் உயரங்களின் ஏறுவரிசைப்படி நடுவில் இருப்பவர் யார்? இ ஃபர்ஸ்ட் இருப்பாரு, அப்புறம் ஏ, அப்புறம் டி, அப்புறம் பி, அப்புறம் தான் சி. இதுல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பார்த்த மாத்திரத்திலே தெரியுது யார் இருக்காங்க. ஸோ தட் இஸ் டி தான் இருக்காரு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. த பர்சன் டாலர் தென் ஏ பட் ஷார்ட்டர் தென் சி அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஏஐ விட உயரமாகவும் சிஐ விட உயரம் குறைவாக உள்ளவர் அல்லது உள்ளவர்கள் யார் அப்படின்னு பாருங்க. ஏக்கும் அவங்க சிக்கும் கம்பேரிசன் கொடுக்குறாங்க. ஸோ ஏக்கும் சிக்கும் இடையில யார் இருக்காங்க? டியும் பியும் தான். ஸோ டிபி எங்க இருக்காங்க? ஆப்ஷன் நம்பர் 4 பாருங்க, பி கமா டி. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 57. After the arrangements based on their heights in ascending order, A and C interchange their positions, then what is the present position of C? உயரங்களின் ஏறு வரிசைப்படி ஏயையும் சியையும் தங்களது இடத்தை மாற்றிக்கொள்கின்றனர் எனில் சியின் தற்போதைய நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பாருங்க, உயரங்களுடைய நிலைப்படி நம்ம இப்போ ஏ நம்ம ஆல்ரெடியே வந்து அசெண்டிங் வாய்ஸில் தான் நம்ம வந்து அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்த விட வந்து சி தானே ஹைட்டு. ஸோ அவர் தான் லாஸ்ட்ல இருப்பாரு. ஸோ அவங்க இப்போ யாரை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க? ஏவையும் சிஐயும் தான். ஸோ ஏங்கிறவர் இங்க போயிடுறாரு அண்ட் சிங்கிறவர் இங்க வந்துடுறாரு. ஓகே, இப்படி வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுது? வாட் இஸ் த ப்ரெசன்ட் பொசிஷன் ஆஃப் சி? சியோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த பொசிஷன் பார்க்கணும்னா இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வேணும். அண்ட் வேற என்ன வேணும்? அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா இது இடது, இது வலது. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த சிங்கிறவர் எந்த பக்கம் இருக்காருன்னு பாருங்க. மிடில் இருக்காரா? இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைட்ல இருந்து சி செகண்ட்ல தானே இருக்காரு. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட், இடம் இருந்து இரண்டாம் இடம். கொஸ்டின் நம்பர் 58. The various positions of dice are shown in the figure. If 2 is at the bottom of the dice, then the number on the top is. ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. பகடையின் அடிப்பக்கம் 2 எனில் மேல் பக்கத்தில் உள்ள எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வெவ்வேறு நிலைகளாக 3 டைப்பில் வந்து அந்த ஒரே டைஸ் தான், பட் அந்த 3 பொசிஷன்ஸில் இருக்கிறத போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்லேயும் இந்த செகண்ட்லேயும் பாருங்கள் 5,4 இருக்கா, அப்படியே 5 இருக்குது 4 இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் இதை ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணிவிடுங்க. அப்போ இப்போ பாருங்கள், இதில் மிச்சம் இருக்கக்கூடியது என்ன? ஸோ அவங்க கேட்ட கேள்வி அடிப்பக்கம் 2 எனில் மேல் பக்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு. நம்மக்கிட்ட இந்த இடத்துல 2 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய ஆப்போசிட் சைடில் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6 தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் நம்பர் 3 6. A is 2 years older than B அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன? ஓல்டர் தேன் அப்படின்னா ஸோ அதிகம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மூத்தவர் அப்படின்ட்டு. மூத்தவர்னா அதிகம். அதிகம் மீன்ஸ் ப்ளஸ் தான் பண்ணணும். தட் மீன்ஸ் we have to add. அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துடலாம். ஸோ ஏங்கிறவர் எப்படி இருக்காராம்? பிஐ விட 2 வயசு அதிகம். அதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல போட்டிருக்கேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. அது என்ன கொடுக்குறாங்க பாருங்க. தட் இஸ் பி இஸ், அதாவது பி என்பவர் சி என்பவரின் வயதை போல் 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ட்வைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 மடங்கு அப்படின்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். தட் இஸ் 2 மடங்கு அப்படின்னா பெருக்கல். ஓகே, எது கூட? தட் மீன்ஸ் பாருங்க, பி அப்படிங்கிறவர் எப்படி இருக்காராம்? தட் இஸ் சிஐ போல 2 மடங்காக இருக்காராம். ஸோ நம்ம இப்போ ஒரு 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஏபிசி 3க்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சாச்சு. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசியை ஆட் பண்ணால் 27 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த டோட்டல் ஏஜஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க 3 பேருடைய வயதுகளின் கூடுதல் 27. ஸோ நான் இப்போ இங்கே போடுறேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எதுக்கு சமமாக இருக்கான்? 27க்கு சமமாக இருக்கான். ஓகே, இப்போ என்ன கொஷின் அவங்க கேட்குறாங்க? they are asking what is the age of B. ஸோ பியின் வயது என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பியை அப்படியே வச்சுக்கோங்க, மாற்ற வேண்டாம். ஏன்னா அதோடைய வயது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன போகணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் பியை வைத்து வரக்கூடிய சமன்பாடாக எழுத போகிறோம். என்ன போட போகிறோம்? பி ப்ளஸ் 2. ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஏக்கு பதிலாக பி ப்ளஸ் 2, இந்த ப்ளஸ் பி அப்படியே இருக்குது. ஓகே, ப்ளஸ் சிக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் பாருங்கள். இப்போ இங்கே சி இருக்கா? அப்போ சி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது. ஸோ பி கிட்ட வந்துச்சுன்னா பி பை 2ஆக மாறும் தானே. ஓகே, அப்போ சிக்கு பதிலாக பி பை 2 போடலாம் தானே. அப்போ சிக்கு பதிலாக இங்கே நான் பி பை 2 போட்டுக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 27. ஓகே, இப்போ பாருங்கள்,
இதில் நம்பராக இருக்கிறத நம்பர்ஸ் இருக்க பக்கம் கொண்டு போயிடுங்க. தட் மீன்ஸ் இந்த 2 கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் விட்டுருங்க. அப்போ b + b/2 ஈக்குவல் டு 27 - 2. இப்போ 27ல் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், b + b என்னாச்சு? 2b + b/2. ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக 1 இருக்குன்னு அர்த்தமா? ஓகே, அப்போ நம்ம எல்சிஎம் பார்ப்போம் தானே. எல்சிஎம் பார்த்தா ஸோ 2 தான் ஜென்ரலாக நம்ம எல்சிஎம் எடுப்போம். அப்போ இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே பண்ணால் கட்டாயமாக இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 2s are 4. அப்போ 4b + b/2 ஈக்குவல் டு 25. டிவிஷன் இருக்கக்கூடிய 2 சமத்துக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 25 × 2ஆக மாறிடும். தட் இஸ் 4b + b. ஓகே, 4b + b தான் நமக்கு தெரியும்ல. தட் இஸ் 5b. 5b is equal to 25 × 2 என்னவாச்சு? 50. அப்போ ஒரு b equal to 50 divided by 5, that is equal to 10. ஸோ அப்போ bங்கிறது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 10. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் நம்பர் 1, 10. Question number 60. In a meeting, if 11 people shake hands with each other once, then how many handshakes will be there altogether? ஒரு சந்திப்பின் போது 11 பேர் ஒருவருக்கொருவர் ஒரு முறை மட்டும் கைக்குலுக்கிக் கொள்கின்றனர் எனில் மொத்தம் எத்தனை கைக்குலுக்கல்கள் நிகழும்? 11 பேர் தானே. இப்போ 11 நம்பரை நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் நபர் பாருங்க, இவர் மீதி இருக்கக்கூடிய, ஸோ மொத்தம் இதில் எத்தனை நபர்கள் இருக்காங்க? 10 நபர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இவர் ஒரு டைம் கை குலுக்கிக்கலாம். அப்போ 1வது நபர் வந்து எத்தனை டைமு? 10 பேர்த்திட்ட கை குலுக்கிக்கலாம். ஓகே, இப்போ 2வது நபர் பார்த்தீங்கன்னா, ஸோ 9 பேர்த்துக்கிட்ட கை குலுக்கிக்கலாம். இப்போ 3வது நபர் 8 பேர்த்திட்டையும், 4வது நபர் 7 பேர்த்திட்டையும், 5வது நபர் 6 பேர்த்திட்டையும், 6வது நபர் 5 பேர்த்திட்டையும், அடுத்தது 7வது நபருங்கிறவர் ஸோ 4 பேர்த்திட்டையும், அடுத்தது 8வது நபர் 3 பேர்த்திட்டையும், நெக்ஸ்ட் 9வது நபர் 2 பேர்த்திட்டையும், அடுத்து 10வது நபர் ஒரே ஒருத்தர், அதாவது அவங்க 2 பேர் மட்டுமே மாற்றி கை குலுக்கிக்குவாங்க. ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும், கை குலுக்கல்கள்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 இதெல்லாம் கூட்டினா நமக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து ஆல் டுகெதர், தட் இஸ் எத்தனை கைக்குலுக்கல்கள் நிகழும் மொத்தம்னு கேட்டிருக்காங்க. மொத்தம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ் பாருங்க, 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, இது டேரெக்டாக நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம், அல்லது நமக்கு தெரியும் சில சிறப்பு தொடர்களான இந்த மாதிரி இயலெண்களினுடைய கூடுதலில் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n = என்னன்னா n × n + 1/2 அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. இங்கே நமக்கு தெரியும் n யார்? இங்கே நம்மளுடைய கணக்குப்படி என்னங்கிறது 10. அப்போ ஃபார்முலாவில் இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. தட் இஸ் 10 × 10 + 1 / 2. தட் இஸ் 10 × 11/2. ஸோ 2ஆல் அடிச்சோன்னா 2 10. ஸோ 5 11 55. ஸோ நம்மளுடைய விடை ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4, 55. 55. That's all. Like, share and subscribe Shifa Diaries.